அனைவருக்கும் வணக்கம். திருச்சியில் இன்றைய தினம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்களும் மாவட்டத்தினுடைய பொருளாளர் மற்றும் அனைத்து மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளும் இங்கே இருக்கிறார்கள். நம்முடைய தமிழகத்தில் குறிப்பாக திருச்சி டெல்டா மாவட்டங்களில் மிக மிக மோசமான அளவில் இந்த நெல் ப்ரொக்யூர்மெண்ட் வந்து மிக மோசமான அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் தொடர்ந்து 4.5 வருடங்களாக தொடர்ந்து இந்த ஆட்சி வந்ததிலிருந்து இந்த நெல் கொள்முதல் குறித்து 4.5 வருடங்களாக தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நெல் கொள்முதலை முறையாக செய்ய வேண்டும், நிறைய நெல் வீணடிக்கப்படுகிறது என்பதையெல்லாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த 4.5 வருடங்கள்ல 3.75 லட்சம் மெட்ரிக் டன் நெல் வீணடிக்கப்பட்டிருக்கிறது இந்த அரசாங்கத்தினால். இது வந்து கிட்டத்தட்ட 500 கோடிக்கும் மேலான நெல் இதுவரையிலும் இங்கே இந்த வருடமே வீணடிக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் அது மிகையாகாது. ஒரு நாளைக்கு 2000 பேக் செய்ய வேண்டிய இடத்துல இவங்க ஒரு 600 700 பேக் கூட மூட்டை கூட நெல்லை செய்ய அந்த ப்ரொக்யூர் பண்ண முடியல. 700 மூட்டை கூட இவங்களால் கொள்முதல் செய்ய முடியவில்லை என்றால் இந்த அரசாங்கம் இருந்து என்ன பயன்? இது விவசாய விரோத அரசாங்கமாகத்தான் நாம் பார்க்கிறோம். குறிப்பாக ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய், ஒரு பக்கம் டாஸ்மாக் பாட்டிலுக்கு 10 ரூபாய், இந்த பக்கம் அதாவது டாஸ்மாக் பாட்டில் வித்தா 10 ரூபாய், இங்க கொள்முதல் செஞ்சா வாங்கினா மக்கள்கிட்ட இருந்து வாங்கினா 40 ரூபாய், மக்களிடம் விற்றால் 10 ரூபாய், மக்களிடம் வாங்கினால் 40 ரூபாய்னு வாங்குவது விற்பது என்று எல்லாவற்றிலும் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிற ஒரு திராவிட மாடல் திமுக அரசு. இது உடனடியாக வீட்டுக்கு போக வேண்டிய அரசு. ஆனால் தொடர்ந்து மத்திய அரசு அப்படி செய்து விட்டது, மத்திய அரசு இப்படி செய்து விட்டது என்றெல்லாம் சொல்கிற முதல்வர் இது குறித்து வாய்மூடி மௌனமாக இருப்பதன் மர்மம் என்னவென்றால் 40 ரூபாய். மத்திய அரசு இந்த நெல் கொள்முதலுக்காக இந்த நெல்லை விவசாயிகளிலிருந்து கொள்முதல் செய்து அதை பாதுகாக்கக்கூடிய வகையில மிக அதிகமான நிதியினை வழங்கி கொண்டிருக்கிறது. உணவு பாதுகாப்பின் மூலமாகவும் இந்த உணவை எப்படி சேமிப்பது, நெல்லை எப்படி சேமிப்பது, எப்படி கொள்முதல் செய்வது என்பதில் எல்லாத்துக்கும் மத்திய அரசு பணம் கொடுக்குது. அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை பெருக்குவதற்கு பணம் அளித்தும் கூட, நிதி அளித்தும் கூட அதை முறையாக செய்ய தவறி இருக்கிறது இந்த தமிழக திராவிட மாடல் திமுக அரசு. இது உண்மையிலேயே திருச்சி நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து நெரிசலை கண்டு நான் உண்மையிலேயே வருத்தப்படுகிறேன். ஒரு அற்புதமான நகரமாக இருக்கக்கூடிய திருச்சி நகரமானது குண்டும் குழியுமாக ஏதேனும் ஆகிவிடும் என்ற பயத்தோடு வாகன ஓட்டிகள் இங்கு வாகனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவ்வளவு மோசமான ஒரு நிலைமையில இருக்குது. கோயம்புத்தூரும் அப்படிதான் இருக்குது, சென்னையும் அப்படிதான் இருக்குது. 4.5 வருடங்கள்ல சாலை அடிப்படை தேவையான சாலை வசதிகளோடு செய்து கொடுக்க முடியாத ஒரு மோசமான திராவிடர் மாடல் திமுக அரசாக இது திகழ்கிறது அப்படின்றதுதான் மிக முக்கியமானது. அப்படி என்னதுக்கு தான் நீங்க செலவு பண்ணி விவசாயிகளுக்கு செலவு செய்யல? மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து செய்வோம், அதை ரத்து செய்யல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த பொருளாதாரத்தை நாசமாக்கி இருக்கிறது இந்த 4.5 வருட ஆட்சி. இதையெல்லாம் நாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் வரக்கூடிய தேர்தல்களில் அஇஅதிமுக தலைமையில தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே வெற்றி பெறும், உறுதியாக வெற்றி பெறும். அனைத்து எதிர்கட்சிகளும் எங்களோடு இணைந்து திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வேற ஏதாவது யாருக்கு போகுது? 10 ரூபாவா தினந்தோறும் சாராயத்துக்கு வாங்குற பணம் 30 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு. ஒரு மாதத்திற்கு 900 கோடி ரூபாய், ஒரு வருடத்திற்கு 10,000 கோடி ரூபாய். கணக்கு போடுங்க, யாருக்கு போகுது 10,000 கோடி? அதே மாதிரி தான் இது ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தான் பங்கு. விசிக தலைவருக்கு
பாதுகாப்புன்னு சொல்லி Z5+ பாதுகாப்பு கேட்டு இன்னைக்கு கூட போராட்டம் பண்ணியிருக்காங்க. திருமாவளவனுடைய தூண்டுதலினால் அவருடைய கட்சிக்காரர்களிடமிருந்து பாதுகாப்பு தமிழக மக்களுக்கு தான் தேவையே தவிர திருமாவளவனுக்கு பாதுகாப்பு தேவையே கிடையாது. திருமாவளவன் தொடர்ந்து இன்று நேற்றல்ல, எப்பொழுதுமே இந்துக்களுக்கு எதிராக வன்முறை பேச்சு, சிறுபான்மை மக்களை தூண்டி விடுவது, சரக்கு மிடுக்கு என்று பேசுவது, இதெல்லாம் நீங்களும் கேட்டிருப்பீங்க. நான் திருப்பி அதை சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அவ்வளவு மிக மோசமான பேச்சு. இந்து கோவில் இருக்கிற பொம்மைகள்லாம் ஆபாசமாக இருக்கிறது என்கிற பேச்சு, சனாதன தர்மம் குறித்து, அதாவது இந்து மதம் குறித்து மிக மோசமான ஒரு பேச்சு. ஏதோ மற்ற மதங்கள்ல ஜாதி இல்லாத மாதிரியும் இந்து மதத்துல மட்டும்தான் ஜாதி இருக்கிற மாதிரிலாம் பேச்சு. யாரோ இங்கிலீஷ்கார எழுதின ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து நான் மனுஸ்மிருதியை கொளுத்துகிறேன் என்று பொய் சொல்லி வேஷம் நாடகம் ஆடுவது. வெண்டி டோனிகர் எழுதிய புத்தகத்தை கொளுத்துவிட்டு இதுதான் மனுஸ்மிருதி என்றெல்லாம் நாடகம் ஆடி இந்து மதத்திற்கு எதிராக செயல்படும் ஒரு மதவாதி திருமாவளவன். அந்த மதவாதிக்கு துணை போகும் மதவாத கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் போன்ற கட்சிகள். நேற்று என்ன நடந்துச்சு? செல்வ பிறந்தகை உங்க எல்லாருக்கும் தெரியும். நேற்று என்ன நடந்துச்சு? செம்பரம்பாக்கம் ஏரியில போய் அவர் வந்து தண்ணியை எப்படி திறந்து விடுவேன்னு சொல்லி அவர் சொல்றாரு, ஒரு அயோக்கியன் அப்படின்றாரு. யார? ஒரு அரசு அதிகாரி, பொதுப்பணித்துறை. யார் அந்த அயோக்கியன்? ஒரு எம்எல்ஏ. நான் கேட்க அவர் சொல்ற எம்எல்ஏ என்னைய மதிக்கல, என்ன வந்து ஜாதி ரீதியா ஒதுக்குறாங்க. யார் உங்களை ஜாதி ரீதியா ஒதுக்குறாங்க? நான் சொல்றேங்க, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செல்வ பெருந்தகையை ஜாதி ரீதியாக டிஸ்கிரிமினேஷன் யாராவது செய்திருந்தால், ஜாதி ரீதியாக அவர் மீது வன்மத்தை காட்டியிருந்தால், அந்த அரசு அதிகாரி மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு போன் பண்ணா சொல்லிடுவார்ல யாருன்னு. சீஃப் மினிஸ்டர் ஒரு போன் அடிச்சு திருமாவளவன்கிட்ட, செல்வ பிறந்தகை கிட்ட, செல்வ பிறந்தகை யார் உங்களை அது மாதிரி ஒதுக்குறாங்க கேளுங்க, என்ன பிரச்சனை கேளுங்க, அவங்களை கூப்பிட்டு விசாரிங்க, 5 நிமிஷத்துல ஆக்ஷன் எடுத்துடலாம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை என்றால் ஜாதியை வைத்து வேண்டும் என்றே ஜாதி ரீதியான மோதலை உருவாக்குகின்ற செல்வ பிறந்தகை கைது செய்ய வேண்டும், நடவடிக்கை எடுக்கும். அது செய்வாரா? உண்மையிலேயே மனசாட்சியுள்ள ஒரு முதலமைச்சர் தன் மீது ஒரு எதிர்கட்சி தலைவர், ஒரு கூட்டணி கட்சி தலைவர் ஒரு விஷயத்தை சொல்றார், என்னை வந்து டிஸ்கிரிமினேட் பண்றாங்க, தீண்டாமை கொடுமை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாருன்னா அதில் உண்மை இருக்கும் பட்சத்துல அந்த அதிகாரியின் மீது நடவடிக்கை எடுக்கணும். சரிதானே? நான் சொல்றதுல தவறு தான் சொல்லுங்க. ஆனால் அப்படி எல்லாம் இல்லை என்று கண்டுபிடிக்கிறது எவ்வளவு நேரம் ஆகும்? 10 நிமிஷம் ஆகுமா? 15 நிமிஷம் ஆகுமா? அப்படி இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஜாதி கலவரத்தை உருவாக்க துடிப்பதற்காக செல்வ பிறந்தகை கைது செய்யும். இது தொடர்ந்து இப்படிதான் பேசுறாங்க. திருமாவளவன் அப்படிதான் பேசுறாரு. திருமாவளவன் என்ன சொல்றாரு? அண்ணாமலை தான் ஆரம்பிச்சார். அண்ணாமலை எங்க ஆரம்பிச்சார்? அண்ணாமலை கேள்வி கேட்டார், நான் பதில் போட்டா என்னையும் அண்ணாமலையும் ரொம்ப மோசமா வசைப்பாடு எங்களுக்கு மிரட்டல் விடுக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகளை கட்சி. ஆனா திருமாவளவனுக்கு இசட்டு பாதுகாப்பு கேட்கிறாங்க. என்ன நியாயம் அது? அண்ணாமலையும் நாராயணனையும் மிரட்டுறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆனால் திருமாவளவனுக்கு Z+ பாதுகாப்பு எதுக்காக? மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர்னால ரோட்ல போறவங்களை வந்து ஸ்கூட்டர்ல போய் பின்னாடி போய் அடிக்கிறது, ஸ்கூட்டரை தள்ளி விடுறத, துரத்திக்கிட்டு போறது, உள்ள போய் அடிக்கிறது, இதையெல்லாம் செய்யறது யாரு? நீதிபதி சொல்றாங்க. சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி திருமாவளவன் தூண்டி விடுகிறார் அப்படின்னு ஓப்பனா சொல்லிருக்கிறாங்களா இல்லையா? இதை விட வேற என்ன வேணும்? அதனால முதலமைச்சர் மனசாட்சியோடு இந்த செல்வ பிறந்தகை விவகாரத்துல உடனடியாக அதை விசாரித்து தவறு யார் மீது இருக்கிறதோ, செல்வ பிறந்தகை மீதோ அல்லது அவர் சொல்லுகிற அந்த அயோக்கியன், பொதுப்பணித்துறையில் இருக்கிற அந்த அயோக்கியன், அது யார சொன்னார்னு எனக்கு தெரியல. பொதுப்பணித்துறையில அமைச்சர்ல இருந்து கீழே கிளர்க் வரைக்கும் இருக்கிறாங்க. அப்ப சொல்லணும், கிளியர் பண்ணணும். முதலமைச்சர் இதுல தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் செல்வ பிறந்தகை கிட்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
அவர் இந்த டிஸ்கிரிமினேஷன், அதாவது ஜாதி ரீதியாக ஒதுக்குவது பற்றிலாம் அவர் பேசுவதற்கு அவருக்கு உரிமை இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஏனென்று சொன்னால் அவருடைய அகில இந்திய தலைவர் இருக்கார் பாருங்க, மல்லிகார்ஜுன கார்கே, அவரே ஹைகமாண்ட் கேட்கணுன்றார். அகில இந்திய தலைவருக்கு யார் ஹைகமாண்ட்? அப்படின்னா ஒரு அகில இந்திய தலைவராக இருக்கிறவரையே ஒதுக்கக்கூடிய அதிகாரம் செலுத்தக்கூடியவர்கள் யாரோ ஆதிக்க சக்தி இருக்கிறது அல்லவா? அந்த ஆதிக்க சக்தியை முதல்ல விட்டுட்டு அவர்கள் மீது விமர்சனம் வைக்கட்டும் செல்வ பிறந்தகை, ராகுல் காந்தியின் மீதும் சோனியா காந்தியின் மீதும். அதன் பிறகு எங்கள்கிட்ட